Hi friends, welcome to Success Cooking Entertainment channel. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புதுவிதமான டிஷ் நானே வந்து யோசி கிரியேட்டிவிட்டியா ரெடி பண்றேன். இது வந்து மினி இட்லி கேள்விப்பட்டீங்க. இது மினி தோசை. குட்டி குட்டியா நம்மளே எவ்வளவு சின்ன சின்னதா ஊத்தணும் ஊத்திக்கலாம். ஓகேங்களா? ரெடி பண்ணிட்டு இத அடுத்து வந்து ஒரு இதோட மசாலா போட்டு ரெடி பண்ண போறேன். சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். பசங்களுக்கும் இந்த டிஷ்ஷை சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி நான் நிறையா ஊற்றி வச்சுட்டேன் குட்டி குட்டியாக. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஊற்றி வச்சுருக்கேன். வாங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம வந்து மினி இட்லி ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஓகேங்களா? வீடியோ கொஞ்சம் ஷேக் தான் ஆகும். எண்ணெய் வந்து கடை வச்சுட்டு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். வீடியோ ஷேக்கிங் தான், ஏன்னா நானே ஒரு கையில் கேமரா பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இல்லை இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், கொஞ்சோண்டு புதினா மல்லி, இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சாஸ் ஐட்டம்ஸ், அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு வேணால் கொஞ்சோண்டு முந்திரி பயிர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இது வந்து கொஞ்சோண்டு முந்திரி பயிர் போட்டுக்கிறேன். அது ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி பயிர் வந்து பார்த்திங்கன்னா செவந்துருச்சு. அது வந்து வெங்காயம் போட்டுக்கிறோம். பொடிசாக நறுக்கின வெங்காயம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பச்சை மிளகா, புதினா மல்லி, தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் தான் நறுக்கியிருக்கோம். அதை போட்டுப்போம். போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். நல்லா வதங்கிட்டோம், பச்சை வாடை போகட்டும். இதுவும் ப்ரோக்ராம் பண்ணாலும் இஞ்சி பூண்டு அரைக்கணும். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி கொஞ்சம் வாங்கி வந்துட்டேன். ரெடிமேட் பேஸ்ட் வாங்கி கொடுத்தேன். அதாவது ரெட் சில்லி பவுடர், அது காஷ்மீர் பவுடர் தான் சேர்க்குறேன். காரம் வராது, ஆனால் கலர் கொடுக்கும். சரிங்களா? காஷ்மீர் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். மஞ்சத்தூள் சும்மா ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மட்டன் மசாலா, கொஞ்சோண்டு மட்டன் மசாலா, அதுதான் சேர்த்துக்கிறோம். சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40K சப்ஸ்கிரைப் வந்து கொடுத்துருக்கீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுமாரி முன்னாடி வரக்கூடிய வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சோண்டு சோயா சாஸ், இது ஒரு 4 ஸ்பூன் அளவு சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் அளவு சில்லி சாஸ், ஒரு ஸ்பூன் அளவு டொமேட்டோ அண்ட் சில்லி, ரெட் சில்லி சாஸ், சாரி க்ரீன் சில்லி ரெட் சில்லி சாஸ். இதில் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளெக்ஸு, ஜீரம் ஃப்ளெக்ஸு. மொபைல் கேமராவில் எடுக்கிறதால வந்து ஹீட் ஆகி கொஞ்சம் கட் ஆகிடுச்சு இடையில. அதனால் திரும்பவும் கொஞ்சம் கூலிங் பண்ணி எடுத்துருக்கோம். இல்லை இப்போ நம்ம சுட்டு வச்சுருக்கிற இந்த தோசை நம்ம சுட்டு வச்சுருக்கிற இந்த மினி தோசை இருக்குல்ல, அதை வந்து இதில் போட்டுக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மினி மசால் தோசை, இதுக்கு நானே ஒரு பேர் வச்சுருக்கேன், மினி மசால் தோசைன்னு பேர் வச்சுருக்கேன். உங்களுக்கு இதுக்கு என்ன மாரி பேர் வைக்கலான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக மசாலாலாம் ஏறி மினி மசால் தோசை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதேமாரி உங்களோட வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். நல்லா இருக்கு அப்படியே போடு.